ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சூர்யா மறுபடியும் ஆபீஸுக்கு போயிருக்கிறாப்ல. ஆபீஸ்ல நெறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. நம்ம மகா கிட்ட அங்க போய் வீடியோ கால்ல பேசிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம சூர்யா. அது மட்டும் இல்ல, மகா ரொம்பவுமே கவலையில இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரபா அனாமிகா பிரச்சனை தான். நம்ம சூர்யா தான் ஆறுதலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்து நம்ம கௌதம் முழு நேர வேலைக்காரனாவே மாறிட்டாப்லயாட்டுக்கு. வீட்டுலதான் தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இத பாக்குற கோடீஸ்வரி, சாரி சித்ரா தேவி வந்து, என்னடா உன்னைய வேலைக்கார மாதிரி நடிக்க சொன்ன, வேலை செய்யற மாதிரி நடிக்க சொன்னா நீ முழு நேர வேலைக்காரனாவே மாறிட்டியே அப்படின்னு சொல்லி, தாத்தா என்னைய அழைச்சிக்கிட்டு போயிட்டு 2 வீட்டை எழுதி கொடுத்து கொஞ்சோண்டு காசை கொடுத்து வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாரா. நீ என்னடானா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ வந்து பாத்தீங்கன்னா நேரா போய் ஐஸ்வர்யா கிட்ட எப்படியாச்சும் கெஞ்சி அவளோட மனசை மாத்து. நம்ம இந்த வீட்டுல தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அது ஐஸ்வர்யா கையில தான் இருக்கு. ஐஸ்வர்யா நம்ம கிட்ட பழகினா தான் இதுக்கப்புறம் நம்மளால இந்த வீட்டுல சர்வே பண்ண முடிய மாட்டுக்கு அப்படின்னு இந்த பக்கம் சித்ரா தேவி கௌதம ஏத்தி விடுறாங்க. வேற வழியே இல்ல. கௌதம் இங்க ஐஸ்வர்யா கிட்ட தான் போய் பேசி ஐஸ்வர்யாவை வந்து எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும். அதுக்காக தான் போறாப்ல. ஆனா நம்ம ஐஸ்வர்யா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க இல்லையா. கௌதம பார்த்த உடனே பயங்கரமா திட்டி வெளியில போ அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கௌதம் ஐஸ்வர்யாவோட கைய பிடிச்சிட்டு கெஞ்சுறாப்ல. ஒரு கட்டத்துல தவறி கீழேயே விழுந்துடுறாங்க ஐஸ்வர்யா. அவங்க ஏற்கனவே கன்சீவா இருக்கிறதுனால அப்படியே மயங்கி விழுந்து கத்துறாங்க. எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. கௌதமுக்கு இன்னும் பிரச்சனையில தான் போய் முடியுதாட்டுக்கு. இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க ஆபீஸ்ல சூர்யா ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு, என்ன கிளைண்ட் எல்லாமே பழைய கிளைண்ட் யாருமே இல்ல, எல்லாம் புதுசா இருக்கிறாங்க, எல்லாமே அமௌண்ட் எல்லாம் பெண்டிங் போட்டு வச்சிருக்காங்க, பணமே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் ஒரு கிளைண்ட் 40 லட்சம் ரூபாய் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவருக்கு போன் பண்ணி கேட்டா கௌதமோட ஆளாட்டுக்கு. கௌதம் கிட்ட நான் எதா இருந்தாலும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இன்னும் 24 மணி நேரத்துல பணத்தை செட்டில் பண்ணலனா உங்களோட ஆர்டர் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யா சொல்ல, இது என்ன பிரச்சனையில போய் முடிய போகுதுன்னு தெரியல. இங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மன கஷ்டம்னே தெரியல, ரொம்பவுமே கஷ்டத்துல இருக்காங்களாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே ஐஸ்வர்யாவோட நிலைமை அப்படித்தானே இருக்கு. இந்த பக்கம் அனாமிகா மறுபடியும் பிரபாவை வந்து வெறுப்பேத்தலாம்னு பார்த்தா நம்ம பிரபா மறுபடியும் அனாமிகாவை தான் வெறுப்பேத்தி விடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.